जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சௌந்தர்ய லஹரி தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். பஞ்சகிருத்தியமும் காமேஸ்வரி காமேஸ்வரர்களும் ஹரிஹர விரிஞ்சன் என்று திரிமூர்த்திகளை சொல்கிறார். இவர்கள் அம்பாளை வழிபடுவதாக சொல்கிறார். இதற்கு முன்னாடி சிவனும் உன்னோடு கூடினால்தான் அசையக்கூட முடிகிறது, அதாவது பிரபஞ்ச நிர்வாகத்தை பண்ண முடிகிறது என்றார். அப்படியானால் மும்மூர்த்திகளில் சொன்ன ஹரன் வேறு, முதலில் சொன்ன சிவன் வேறு என்றாகிறது இல்லையா? எல்லாம் ஒன்று என்பது இருக்கட்டும், அந்த அத்வைதம் இங்கே எடுபடாது என்றுதானே ஸ்தோத்திரமே ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உள்ளே எல்லாம் ஒன்றாய் இருந்தாலும் வெளியில் வேறாக காண்கிற நிலையில் ஹரன் வேறு சிவன் வேறுதான். ஹரன் என்றால் போக்குகிறவன், நீக்குகிறவன், இல்லாமல் பண்ணுகிறவன் என்று அர்த்தம். அபகரணம் சம்ஹரணம் என்கிறதில் வரும் ஹர இதுதான். இதுவே ஹாரம் என்றும் வரும். அபகாரம் சம்ஹாரம், சிருஷ்டிக்கும் பிரம்மா, ரட்சிக்கும் விஷ்ணு, சம்ஹாரம் செய்யும் ருத்ரன் என்ற மூன்றில் சம்ஹார ருத்ரனைத்தான் ஹரன் என்கிறார். ஒரே பரமாத்மாதான் முத்தொழிலுக்காக இப்படி மும்மூர்த்தி ஆயிற்று. அவர்களுக்கு அந்த தொழில்களை பண்ணுவதற்கான சக்தி பரமாத்மாவின் மூலமான சக்தியிலிருந்துதான் வந்திருக்கிறது. அந்த மூல சக்தியே அம்பாள். பரமாத்மா என்கிற பரபிரம்மத்தின் சக்தி அவள். மும்மூர்த்தி மாத்திரமின்றி ஈ எறும்பிலிருந்து அத்தனை ஜீவராசிகளின் சக்தியும் அவளிடமிருந்து வந்ததுதான். சகல ஜகத்திலும் உள்ள ஜட வஸ்துக்களின் சக்தியும் தான். பரபிரம்மத்தின் சக்தி என்றால் அதுவும் பரபிரம்மே தான். எது ஒன்றும் அதுவாக இருக்க காரணம் அதன் சக்தி தானே. ஒரு வஸ்துவின் சக்தி போய்விட்டதென்றால் அந்த வஸ்துவின் பயனே போய்த்தானே விடுகிறது. 10 ஹார்ஸ் பவர் மோட்டார் என்றால் அந்த ஹார்ஸ் பவர் தானே அந்த மோட்டாரை மோட்டாராக்கி இருக்கிறது. அந்த பவர் போய்விட்டால் அதுவே போன மாதிரி தானே. அப்புறம் மோட்டார் என்று பெயர் வைத்து செய்த காரியம் எதுவாவது அது செய்ய முடியுமா? அதன் உள்ளேயே கையை விட்டு விளையாடினால் கூட ஷாக் அடிக்காது. ஒரு ஆசாமி அந்த ஆசாமியாய் இருப்பதே அவனுடைய சக்தியினால் தான். ஆனபடியால் பரபிரம்ம சக்தி என்பது பரபிரம்மே தான். ஆனாலும் யாரானாலும் தன் சக்தியை காட்டாமல் சும்மா இருக்கவும் செய்யலாம் அல்லவா? அப்படி வெளி வியாபாரத்தில் ஈடுபடாமல் சாந்தமாக தன்னில் தானாக பரபிரம்மம் இருப்பதையே சிவம் என்பது. அப்படிப்பட்ட சிவநிலையிலிருந்துதான் வெளியிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் மனஸ், வெளி வியாபாரங்களிலேயே விழுந்து கொண்டிருக்கிற இந்திரியங்கள் ஆகியவற்றை கொண்ட ஜீவ நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய நிஜத்தன்மையை நாம் அடைந்து மாயா காரியமும் சம்சார பந்தமும் போய் மோட்சத்தில் எப்போது சேர்வோம் என்றால் அந்த சாந்த சிவத்திலேயே மறுபடி இரண்டர கலக்கிற போதுதான். நமக்கு மிகவும் உயர்ந்த ஆனந்தத்தை கொடுப்பதான மோட்சம் இப்படி சாந்தமாய் இருப்பதால் அப்போது நாம் இரண்டர கலந்திருக்கும் பிரம்மமும் சாந்தமாக செயலில்லாமல் சக்தியை காட்டாமல் இருப்பதாகவே ஏற்படுகிறது. அதனால்தான் பிரம்மம் பரபிரம்மம் என்றாலே செயல் அடங்கியுள்ள ஒன்றாக சொல்கிறோம். ஒரு செயலும் இல்லாமல் ஒருத்தர் சித்தப்பிரமை பிடித்து உட்கார்ந்திருந்தால் பிரம்மமாய் இருக்கு என்கிறோம். இப்படி பார்த்து கொண்டு போகிற போது சிவன் பரபிரம்மம், அம்பாள் பரபிரம்ம சக்தி என்று பாகுபடுத்தி சொல்ல இடம் ஏற்படுகிறது. இது இல்லாமல் அது இல்லை என்றாலும் இரண்டையும் வேறு வேறு மாதிரி பிரித்து காட்ட இடம் ஏற்படுகிறது. இப்போது பிரம்ம சக்தியினால் நடக்கும் காரியங்களில் முத்தொழிலோடு கூட இன்னும் 2 சேர்த்து கொள்ள வேண்டியதாகிறது. சாந்த சிவஸ்வரூபமாகவே இருந்த நமக்கு இந்த ஸ்வரூப ஞானத்தை மறைத்து அதனிடத்தில் அஞ்ஞான ஜீவபாவத்தை தோன்ற பண்ணி சம்சார மாயையில் பிடித்து தள்ளியிருக்கிற ஒரு தொழிலையும் பிரம்மசக்தி செய்விக்கிறாள் என்று தெரிகிறது. இந்த மாயையில் இருந்து தப்பித்து பல மகான்கள் தங்களுடைய நிஜஸ்வரூபமான சிவஸ்வரூப ஞானம் பெற்று
சாந்த சமாதியான மோட்ச நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து இப்படிப்பட்ட மோட்ச அனுகிரகத்தை செய்வதான தொழிலையும் பராசக்தி பிரம்மசக்தி செய்வதாக ஏற்படுகிறது. ஆக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தோடு இன்னும் 2 தொழில் சேர்கிறது. ஒன்று, நமக்கு நம்முடைய நிஜமான ஆத்மஸ்வரூபம் தெரியாமல் மாயா சக்தியால் மறைப்பது. இன்னொன்று, மாயையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற நம்மை அதிலிருந்து விடுவித்து சிவமாக்கி எனையாண்ட என்று மாணிக்க வாச்சக சுவாமிகள் பாடின மாதிரி பரமாத்ம ஸ்வரூபத்தில் சேர்த்து மோட்சத்தை அனுகிரகிப்பது. குறிப்பு: அச்சோப்பதிகம் 1. இந்த 2 தொழிலுக்கும் முறையே திரோதானம் என்றும் அனுகிரகம் என்றும் பெயர். திரோதானம் என்பதை திரோபவம் என்றும் சொல்வதுண்டு. திரஸ் என்கிற தாதுவுக்கு ரகசியப்படுத்துவது, மறைப்பது என்றும் அர்த்தம். திரஸ்கரிணி என்று ஒரு வித்தை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு வஸ்துவை மறைந்து போகும்படி பண்ணும் வித்தை. திரஸிலிருந்துதான் திரை வந்திருக்கிறது. ஒரு வஸ்துவை நமக்கு தெரியாதபடி திரை விழுந்து மறைத்து விடுகிறதோ இல்லையோ, மாயை திரையை போட்டு நம் ஆத்மஸ்வரூபத்தை மறைத்து சம்சாரத்தில் ஆட்படுத்துகிற பராசக்தியின் தொழில் திரோதானம். திரையை அறுத்து மோட்சம் கொடுக்கும் தொழில் அனுகிரகம். பராசக்தி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு அதிகாரியாக பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை வைத்திருப்பது மாதிரி திரோதானத்திற்கு வைத்துள்ள அதிகாரிக்கு பேர்தான் ஈஸ்வரன், மகேஸ்வரன் என்றும் சொல்வதுண்டு. முதலில் சொன்ன முத்தொழிலும் மாயைக்கு உட்பட்டதுதான். மாயாலோக நிர்வாகம் முழுக்க ஈஸ்வரனின் அதிகாரத்தில் இருக்கிறது. மாயையை நிவிருத்தி பண்ணி மோட்சத்தை கொடுக்கும் அனுகிரக தொழிலை பண்ணும் அதிகாரியின் பேர் சதாசிவன். குறிப்பு: ஈஸ்வரன் அவன் புரியும் தொழிலான திரோதனம், சதாசிவன் அவன் புரியும் தொழிலான அனுகிரகம் ஆகியன பற்றி வேறு விளக்கங்கள் உண்டு. ஆயினும் ஸ்ரீசரணர்கள் திரோதானுகிரகௌ பந்த மோக்ஷௌ வா, அதாவது திரோதானம் என்பது சம்சார பந்தம், அதாவது அதை விளைவிக்கும் மாயையால் மறைப்பது. அனுகிரகம் என்பது பந்தத்தை நீக்கி மோட்சம் அருள்வது என்று லலிதா சகஸ்திரநாமத்தில் அனுகிரக பிரதா என்ற நாமத்தின் பாஷ்யத்தில் பாஸ்கரராயர் கூறியிருப்பதையே அத்தொழில்களின் இலக்கணமாக கொண்டு அந்த அடிப்படையிலேயே விளக்கம் தருவது வழக்கம். 5 பஞ்சகிருத்தியம் என்று இவற்றை சொல்வது. சைவ சித்தாந்தம் முதலான சிவ மதங்களிலும் இது உண்டு. ஆக்கல், அழித்தல், அதாவது காப்பு அளித்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று தமிழில் சொல்வார்கள். சைவர்கள் இப்படி பஞ்சகிருத்தியம் புரிவது பரமசிவன் என்று சொல்வார்கள். நடராஜாவின் நாட்டியத்தையே பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்று விளக்குவார்கள். சாக்தத்தில் அம்பாளைத்தான் பஞ்சகிருத்தியம் புரிபவளாக சொல்வார்கள். பஞ்சகிருத்திய பராயணா என்று சகஸ்ரநாமத்தில் பெயர் வருகிறது. எடுத்துக்கொண்ட விஷயம் சாக்தமான ஸ்தோத்திரம் என்பதால் மட்டும் இல்லாமல் நடுநிலையாக பார்த்தாலும் கூட பஞ்சகிருத்தியங்களையும் ஒவ்வொரு அதிகாரிகளை கொண்டு செய்கிற தலைமை ஸ்தான அதிகாரி அம்பாள் என்பதே அதிக பொருத்தம் என்று தெரியும். எப்படி என்றால், கிருத்தியம் காரியம் செய்வது என்பது சக்தியை கொண்டு நடப்பதுதானே. சக்தியை காட்டினால்தானே காரியம் நடக்கும். சக்தி என்றாலே அம்பாள் தானே. சைவ சாஸ்திரங்களிலும் சக்தி சகிதனாகவே தான் சிவனை சொல்லியிருக்கிறது. அதாவது சிவபத்னிக்குத்தான் சக்தி என்று பெயர் கொடுத்து அவளோடு அவன் சேர்ந்திருப்பதாகவே சொல்லியிருக்கிறது. அத்வைதத்திற்கும் நம்முடைய சௌந்தரிய லகரியின் அபிப்பிராயங்களுக்கும் ரொம்ப கிட்ட வந்துவிடுகிற காஷ்மீர சைவத்தில் உச்சாணியான பரமாத்மாவை சிவசக்தி என்றே சேர்த்து சொல்லியிருக்கிறது. ஆகையினால் வெறும் தத்துவமாக சமாதி மாதிரியான காரியமில்லாத உள்ளனுபவமாக இல்லாமல் காரியம் பஞ்சகிருத்தியம் என்று வரும்போது அதை பராசக்தியான அம்பாளின் அதிகாரத்தில் சொல்வதுதான் பொருத்தம். 5 அதிகார தேவதைகளை கொண்டு அவள் பஞ்சகிருத்தியம் பண்ணுகிறாள் என்றால் அப்போது அவள் அந்த 5க்கும் மேலே 5க்கும் மேலே இருக்கிறாள் என்றாகிறது. பரபிரம்மத்தின் பரிபூர்ண சக்தியிலிருந்துதானே இந்த 5 சக்திகளும் வந்திருக்கின்றன. அப்போது அதுதானே எல்லாவற்றுக்கும் மேலானதாக இருக்க வேண்டும். அந்த மூல சக்திதான் நம் ஸ்தோத்திரத்தின் லட்சியமான சுந்தரி. அத்தனை தொழில்களுக்குமே அவள்தான் ஆதார சக்தி.
கிருத்தியமூர்த்திகள் 5 பேருக்குமே அவள்தான் சிரித்து எஜமானி அம்மா. ஞானத்தை மோட்சத்தை அனுகிரகிக்கும் சதாசிவனுக்கும் கூட அவள் மேலே. அவன் வெறும் ஞான ஸ்வரூபமாக இருக்கிற போது ஜஸ்ட் பீயிங் என்கிறார்களே, அப்படி இருக்கிறதுதான், செய்கிறதில்லை என்று தன்னில் தானாக இருக்கும்போது அவனுக்கு மேலே கீழே ஒன்றும் கிடையாது. ஆனால் அவனும் ஞானத்தை அனுகிரகிப்பது என்ற காரியத்தை பண்ணும்போது அப்படி அவனை பண்ணுவிக்கிற சக்தி அவனுக்கும் மேலே இருக்கத்தானே செய்கிறது. மேலே என்பதை ஸ்தூலமாகவே அந்த 5 பேருக்கும் மேலே அவள் உட்கார்ந்து கொண்டிருப்பதாக சாகாரத்தில், அதாவது உருவத்தில் காட்டி அனுபவிகளுக்கும் மந்திர சித்தி பெற்றவர்களுக்கும் தர்சனம் கொடுத்திருக்கிறாள். எப்படி என்றால், அவள் ராஜராஜேஸ்வரியாக கொலுவீற்றிருக்கும் ஆசனத்தின் 4 கால்களாக பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வரர்கள் இருப்பார்கள். 4 காலையும் சேர்த்து உட்கார்வதற்கான மேல் பலகை இருக்குமல்லவா, அந்த பலகையாக சதாசிவன் இருப்பார். இப்படி பிரம்மாதி பஞ்சகிருத்திய மூர்த்திகளை ஆசனமாக்கி கொண்டிருக்கும் அம்பாளை, அதாவது பூர்ண பிரம்ம சக்தியை காமேஸ்வரி என்று சொல்வது. அந்த அவசரத்தில் பரபிரம்மத்தை அவளுடைய பதியான காமேஸ்வரன் என்று சொல்வது. அவள்தான் சகலமும் பண்ணுகிறவள் என்னும்போது அவளுக்கு எதற்கு பதி என்று ஒருத்தனை சொல்லி காமேஸ்வரன் என்று அவனுக்கு பேர் கொடுத்து வைக்க வேண்டும்? அவள்தான் சகலமும் என்றாலும் அவளுக்குள்ள அநேக ரூப பேதங்களில் இப்படி ஸ்ரீவித்யா தேவதையாக இருக்கும்போது மாதா என்ற ஒரு பாவமே அவளுக்கு முக்கியமானது. நாம் எல்லோரும் அவளை ஒரு குழந்தை அம்மாவிடம் அன்போடு போய் ஒட்டிக்கொள்கிறது போல அன்பு பண்ண வேண்டும் என்பதாலேயே மகாசக்தியான அவள் சக்தியை விட சௌந்தர்யமும் லலிதமும் பொங்கி ததும்பும்படியாக இப்படி ரூபம் கொண்டது. அதனால்தான் சகஸ்ரநாமத்தில் ஆரம்ப பேரே ஸ்ரீமாதா என்று இருப்பது. நம்மை சிருஷ்டித்து பரிபாலித்து ஜன்மாக்களுக்கு நடுநடுவே சம்ஹாரம் என்ற பெயரிலே ரெஸ்ட் கொடுத்து மாயா மறைப்பு விளையாட்டுகளும் காட்டி முடிவிலே மோக்ஷானுகிரகத்தில் தன்னோடு ஒன்றுபடுத்தி கொள்ளும் தாயாக இருப்பவள் அவள். தாயார் என்று பார்ட், அதாவது வேஷம் போட்டுக்கொண்டால் தகப்பனாரை காட்டியே ஆக வேண்டும். தகப்பனார் இல்லாத தாயார் என்றால் 2 தினிசாகவும் அந்த மாதிரி ஜெகன்மாதாவை நினைக்க விடலாமா? கன்னியான பாலா, கன்னியாகுமரி ஆகியவர்களின் சமாச்சாரம் வேறே. அசுர சக்திகளை அடக்கவே ஏற்பட்ட துர்கை விஷயமும் வேறே. இவள் முக்கியமாக ஸ்ரீமாதா. அப்போது பிதாவும் இருந்துதானே ஆகணும். அதனால்தான் காமேஸ்வரனை பதியாக கொண்டது. அந்த உப்புக்கு சப்பாணி அகமுடையானுக்கு லோக தர்மத்தை அனுசரித்து உசந்த ஸ்தானமும் கொடுத்தது. லலிதா திரிஷதியில் அவள் காமேஸ்வரன் பத்னி என்பதற்கே 15 பேர்களை அடுக்கிக் கொண்டு போயிருக்கிறது. பஞ்சகிருத்தியமும் காமேஸ்வரி காமேஸ்வரர்களும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.